வணக்கம். நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் ஸ்கந்த சஷ்டியோட நம்ம 2வது விரத நாட்களில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பரங்குன்றம் திருப்புகழ் ஒன்று பற்றி பார்க்கலாம். அந்த திருப்புகழ் என்னென்னா 4 வரி திருப்புகழ் தான். ரொம்ப எளிமையாக இருக்கும். அருணகிரிநாதர் எழுதினது. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை பாராயணத்துக்கு வச்சுக்கலாம். சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலன் துஞ்சித் திரியாதே கந்தனென்று என்று உற்று உனை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா செந்திலங்கண்டிக் கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே. இதுதான் அந்த திருப்புகழ். அதாவது சந்ததம் பந்தத் தொடராலே, இந்த பந்தபாசத்தினால இது என் குழந்தை, இது இது என் கணவன், என்னுடைய மனைவி, இது மாதிரி இது அம்மா, ஏன் அம்மா அப்பா, ஏன் இதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பந்தபாசத்திலேயே நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சஞ்சலத்திலேயே துஞ்சி திரியாதே அப்படின்னு சொல்கிறார். கந்தன் என்று உற்று உனை நாளும், முருகா அப்படின்னு சொல்லி ஒரு மனதார நான் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ, என் மனசுக்குள்ள முருகன் அப்படிங்கிற பக்தியை எனக்கு ஊட்டணும், நான் அந்த மாதிரி இருக்கணும், இந்த பந்தவாசத்தெல்லாம் விட்டுட்டு முருகான்னு உன் சரண அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக அருணகிரிநாதர் இந்த திருப்புகழில் பாடியிருக்கார். நாமளும் அந்த மாதிரி பந்தபாசத்தில் இல்லாமல் நம்ம இறைவனை சரண அடையணுங்கிறதுக்கு தான் அப்படி பாடியிருக்காரு. தந்தியின் கொம்பை புணர்வோனே, அதாவது தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனே. அடுத்தது சங்கரன் பங்கீர் சிவைபாலா, அதாவது சங்கரன்னா சிவன் இல்லையா, சிவனோட ஒரு பாதி தானே பார்வதி, அவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. செந்திலங்கண்டி கதிர்வேலா, செந்தில்னா திருச்செந்தூர், கண்டி கதிர்வேலா அப்படின்னா இலங்கையில் இருக்கிற கதிர்காமம், அங்கே இருக்கக்கூடிய வேலை தாங்கி நிற்கக்கூடிய முருகனே. தென்பரங்குன்றிற் பெருமாளே, திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கும் பெருமாளே அப்படின்னு சொல்லி முருகனை பாடியிருக்கார் அருணகிரிநாதர். இந்த பாடல் நம்ம தினமும் பாராயணம் செய்யலாம். அதுவும் இந்த ஸ்கந்த சஷ்டி காலங்களில், இந்த 7 நாள் விரத நாட்களில் நம்ம இதை பாராயணம் செய்தால் மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.